பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஓசியா 2வது அதிகாரம் 19-20 வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது. நித்திய விவாகத்திற்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய் என்பதாக. கர்த்தர் உண்மையுள்ளவர். அவருடைய அன்பு மாறாதது, மாயமற்றது, என்றும் நிலையானது. ஆகையால் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை நித்தியமாய் எனக்கென்று நியமித்துக் கொள்ளுவேன் என்பதாக. ஒரு நிலையான திருமணத்திற்கு அடையாளமாய் உங்களை எனக்கென்று நியமித்துக் கொள்ளுவேன். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மையும் நித்தியமாய் தனக்கென்று நியமித்திருக்கிறார். முறிந்து போகாத, முடிந்து போகாத அன்பு கர்த்தருடைய அன்பு. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று 2 கொரிந்தியர் 11:2 அப்போஸ்தலனாகிய பவுலும் அறிக்கையிடுகிறார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் உண்மையற்றவர்களாய், நம்பத்தகாதவர்களாய், சோரம் போனவர்களாய், நிலையற்றவர்களாய் காணப்பட்டார்கள். ஒரு மனைவி தன் புருஷனுக்கு துரோகம் செய்வது போல இஸ்ரவேல் வம்சத்தாராகிய நீங்கள் எனக்கு துரோகம் செய்தது மெய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எரேமியா 3:20 எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களைப் போல இந்நாட்களிலும் கர்த்தருடைய ஜனங்கள் அன்பற்றவர்களாய், ஸ்திரமற்றவர்களாய், சோரம் போனவர்களாய் காணப்படுகிறார்கள். மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் வாழ்விலும் தாழ்விலும் என்று பல அறிக்கைகள் செய்து குடும்ப வாழ்க்கைகளுக்குள்ளாய் பிரவேசித்த அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் பாதியிலே நின்று போனவர்களாய், பிரிந்து போனவர்களாய், அன்பற்றவர்களாய், மன்னிக்காதவர்களாய், ஒருவருக்கொருவர் விட்டு கொடாதவர்களாய் காணப்படுகிறார்கள். அக்கிரமங்கள் அதிகமானதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போய்விட்டது. உண்மையும் உத்தமமும் கர்த்தருக்கு பயப்படும் பயமும் எங்கும் குறைந்து போய்விட்டது. ஆனாலும் உண்மையில்லாதவர்களாய் காணப்பட்ட போதிலும் உன்னை எனக்காய் நியமித்துக் கொள்ளுவேன் என்று கர்த்தர் வாக்களிக்கிறார். நியமித்துக் கொள்வேன் என்ற வார்த்தை 3 முறை இந்த 2 வசனங்களிலும் வருகிறதிலிருந்து உண்மையாய் நம்மை அவருக்காக நியமித்து கொண்ட கர்த்தர் அவர். நீ கர்த்தரை அறிந்து கொள்வா என்று ஓசியா 2:20 பின்பகுதியில் எழுதப்பட்டிருப்பது அந்த வார்த்தை ஆதாம் ஏவாளை அறிந்தான் என்ற ஆதியாகமம் 4:1 வசனத்தை போன்றது. ஆழமான குடும்ப வாழ்க்கையின் அன்பை வெளிப்படுத்துகிறது. ஓசியாவின் மனைவியாகிய கோமேர் அவனை விட்டு பிரிந்து வேறு நேசர்களுக்கு பின்னால் போன பின்பும் ஓசியா அவளை சேர்த்து கொண்டது போல தேவ ஜனம் கர்த்தரை விட்டு சோரம் போன பின்பு கூட உண்மையாய் அவர்களை நேசித்து அன்பு கூர்ந்து சேர்த்து கொள்ளுகிற தேவன் அவர். அவருடைய அன்பு தியாகமானது, தன்னலம் கருதாத அன்பு, என்றும் கைவிடாத அன்பு. தூரம் சென்றாலும் இயேசுவண்டை திரும்பி வரும்போது இளைய குமாரனை தகப்பன் நேசித்து ஏற்றுக்கொண்டது போல சேர்த்து கொள்ளுகிற அன்பு. உங்களை தன்னுடன் நித்திய விவாகத்திற்கென்று நியமித்து கொண்ட கர்த்தர் அவர். வெளிப்படுத்தல் 19:7 கூறுகிறது, நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன் என்பதாக. நித்திய விவாகத்திற்கு நியமிக்கப்பட்ட உங்களை கர்த்ததாமே கரைதிரை ஒன்றுமில்லாதவர்களாய், மாசற்றவர்களாய் காத்து கொள்ளுவாராக. கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்மோடு கூட ஒரு நித்திய விவாகத்திற்கென்று நீர் நியமித்திருக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்களை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுவதற்கு, கரைதிரை ஒன்றுமில்லாத கற்புள்ள கன்னிகைகளாக காத்து கொள்ளுவதற்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தர் நீர் பரத்திலிருந்து கொடுப்பீராக. இந்த பூமியில் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் உம்முடைய பிள்ளைகள் செய்யும் போது நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உயர்த்த போதுமானவராய் இருக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய துக்கங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் நீக்குவீராக. ஒரு ஜெயமுள்ள கிறிஸ்தவ ஜீவியம் செய்வதற்கு உதவி செய்யும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.